பிளானிங். ஓகே, கமான் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி பார்க்கலாம். எஸ் எகன்ஸ்ட் பிளானிங், திட்டமிடுதலுக்கு எதிரான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். திட்டமிடுதலுக்கு ஆதரவானதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ எதிரானது என்னென்னு பார்க்கலாம். திட்டமிட்டால் எல்லாம் சரியாக போயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். த ஃபெயிலியர் ஆஃப் மார்க்கெட் மெக்கானிசம், அங்காடி சக்தியில் வீணாகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இன்வைட்டட் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் த்ரோ பிளானிங். அங்காடி சக்திகள் தோல்வி அடைகின்ற பொழுது, அதாவது தேவையளிப்பு விலைன்னு சொன்னோம் இல்லையா? இந்த அங்காடி சக்தி தோல்வி அடைகின்ற பொழுது இன்வைட்டட் வரவேற்கின்றது ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் த்ரோ பிளானிங். தலையீடு, அரசின் தலையீட்டினை கொண்டு வந்து அதன் மூலமாக பொருளாதார திட்டமிடலால் பொருளாதார வளர்ச்சியை, பொருளாதார செயல்பாடுகளை தெளிவாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்காடி சக்தி ஃபெயிலியர் ஆகும்போது திட்டமிடுதலின் மூலமாக அரசின் தலையீடு வந்து பொருளாதார செயல்பாடுகளை சரி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்குது. ஓகேவா? த பிரைம் கோல்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் ஆர் ஸ்டெபிலைசேஷன் இன் டெவலப்டு கண்ட்ரிஸ் அட் growth in LDCs. அதாவது இந்த திட்டமிடுதல் மிக முக்கியமான கொள்கை பிரைம் கோல்ஸ் என்னென்னா, பிளானிங் ஆர் ஸ்டெபிலைசேஷன் இன் டெவலப்டு கண்ட்ரிஸ், வளர்ச்சி பெற்ற நாடுகளில் உறுதித்தன்மை, நிலைத்தன்மை ஏற்படுத்துவதும், வளர்ச்சி குறைந்த நாடுகள் growth in LDCs, வளர்ச்சி குறைந்த நாடுகள் வளர்ச்சியை கொண்டு வருவது தான் திட்டமிடுதல் மிக முக்கியமான நோக்கம். பட் த எக்கனாமிக் பிளானிங் ஆல்சோ இஸ் நாட் ஃப்ரீ ஃப்ரம் லிமிட்டேஷன்ஸ். ஆனால் பொருளாதார செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பானவையாக இருந்து விடுவதில்லை. இஸ் நாட் ஃப்ரீ ஃப்ரம் லிமிட்டேஷன்ஸ், வரையறைகள் எல்லாவற்றையுமே முழுமையாக அது விட்டுவிடுவது இல்லை. இட் மே பி ரிட்டையர்டு ப்ரைவேட் இனிஷியேட்டிவ்ஸ், ரிட்டையர்டுங்கிறது தடை செய்கின்றது, தனியாருடைய செயல்பாடுகளை இது அநேகமாக தடை செய்கின்றது. ஹேம்பர் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், தேர்ந்தெடுப்பதில் ஒரு கட்டுப்பாடு. இன்வால்வ் ஹியூஜ் காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் செய்வதில் மிக பெரும் செலவு. அண்ட் ஸ்டாப் த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ் மெக்கானிசம், விலை கருவி சுதந்திரமாக செயல்படுவதை தடை செய்கின்றது. திட்டமிடுதலின் கட்டுப்பாடுகளாகும். த ஆர்குமெண்ட்ஸ் எகென்ஸ்ட் பிளானிங் ஆர் டிஸ்கஸ்டு பிலோ, கீழே வரும் விதமாக திட்டமிடுதல் எதிரான கருத்துக்களை கூறலாம். லாஸ் ஆஃப் ஃப்ரீடம், சுதந்திரம் இங்கே இல்லாமல் போகின்றது. த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் டெசிஷன் மேக்கிங் மே ஆக்ட் as ஆப்ஸ்டெக்ட் ஆஃப் எக்கனாமிக் growth. அதாவது இந்த சுதந்திரம் இல்லாமல் போவது என்பது, அதாவது சுதந்திரம் இங்கே தடைப்படுவது முடிவுகளை மேற்கொள்வதற்கான மிக பெரும் தடையாக, பொருளாதார வளர்ச்சிக்கான முடிவுகளை மேற்கொள்வதற்கான மிக பெரும் தடையாக மாறிவிடுகின்றது. ரெகுலேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் த பேக் போன் ஆஃப் ஏ பிளான்ட் எக்கானமி, திட்டமிட்ட பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வரையறைகளும் ஒழுங்குபடுத்துதலும் உள்ளது. த எக்கனாமிக் ஃப்ரீடம் கம்பரிசஸ் ஃப்ரீடம் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் கன்சம்ஷன், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் ஆக்குபேஷன், ஃப்ரீடம் டு ப்ரொடியூஸ் அண்ட் த ஃப்ரீடம் டு ஃபிக்ஸ் ப்ரைசஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். திட்டமிட்ட பொருளாதார முதுகெலும்பாக வரையறைகளும் கட்டுப்படுத்தலும் இருக்குது இல்லையா, ஒழுங்குபடுத்தலும். இந்த பொருளாதார சுதந்திரத்தில் எது சேருதுன்னு சொன்னால், கம்ப்ரஸர் நுகர்வு செய்வதில் சுதந்திரம், தொழில்களை தேர்ந்தெடுப்பதில் சுதந்திரம், உற்பத்தி செய்வதில் சுதந்திரம், விலையை தீர்மானிப்பதில் சுதந்திரம் எல்லாமே தேவைப்படுது. இதுதான் பொருளாதார வளர்ச்சிக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் திட்டமிட்ட பொருளாதாரத்தை அண்டர் த பிளானிங் த குரூஷியல் டிசிஷன்ஸ், ஆனால் இந்த திட்டமிட்ட பொருளாதாரத்தில் அண்டர் த பிளானிங் த குரூஷியல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் பை த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. திட்டமிட்ட பொருளாதாரத்தில் முக்கியமான முடிவுகளை மத்திய திட்டக்குழுவே எடுக்கின்றது. த கன்சூமர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த ஒர்க்கர்ஸ் என்ஜாய் நோ ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். உற்பத்தியாளரோ, நுகர்வோரோ, பணியாளர்களோ என்ன பண்ண முடியாது, எதையும் முழுமையாக அனுபவிக்க இயலாத சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. தேர்ஃபோர் ஹேயர் எக்ஸ்பிளைன்ஸ், ப்ரொஃபஸர் ஹேயர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்பிளைன் இஸ் புக் ஆஃப் ரோடு டு செர்ப்டம், அடிமைத்தனத்திற்கான பாதை. அதாவது செர்ப்டம்ங்கிறது அடிமைத்தனம்னு சொல்கிறோம் இல்லையா, ரோட் டு செர்ப்டம், அடிமைத்தனத்திற்கான பாதைங்கிற ஒரு நூலில், தட் சென்ட்ரலைஸ்டு பிளானிங் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் பர்சனல் ஃப்ரீடம் அண்ட் என்ஸ் இன் எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன். மத்திய திட்டக்குழு அமைப்பானது, சென்ட்ரல் மத்திய திட்டக்குழு திட்டமிடுதலின் மூலமாக என்னாகுன்னா
பர்சனல் ஃப்ரீடம் தனியார் சுதந்திரம் பறிபோகின்றது. அதோடு என்ஸ் இன் எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன் பொருளாதார மந்த நிலைக்கும் வழிகோலுவதாக அமைந்துவிடும். பொருளாதார மந்த நிலையில் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். த டிசிஷன்ஸ் பை த கவர்மெண்ட் ஆர் நாட் ஆல்வேஸ் ரேஷனல் அரசியல் முடிவு எல்லாமே புத்தால்தனமாக இருக்கும் என்று கூற இயலாது. பட் ஃப்ரீடம் டு ப்ரைவேட் ப்ரொடியூசர் வில் பி மிஸ்யூஸ்டு ஆனால் முழுமையாக சுதந்திரம் வழங்குவதன் மூலமாக தனியார் உற்பத்தியாளர்கள் என்ன செய்வாங்க, தவறாக பயன்படுத்தலாம். ப்ராஃபிட் வில் பி கிவன் டாப் ப்ரியாரிட்டி லாபமே அவருடைய மிக முக்கியமான நோக்கமாக அமைந்துவிடலாம். லாபம் என்பது அவருடைய மிக முக்கியமான நோக்கமாக அமைந்துவிடலாம். வெல்ஃபேர் வில் பி ரெகுலேட்டடு நலமானது புறக்கணிக்கப்பட்டு விடலாம். என்னென்னா சுதந்திரம் பறிபோகிறது திட்டமிடுறதுனால உற்பத்திக்கோ நுகர்வுக்கோ தொழில்நடை மேற்கொள்வதற்கோ விலைக்கோ இதுக்கெல்லாம் சுதந்திரம் இல்லாமல் போகிறதுனால தனியார்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால் தனியாரும் சரி முன்னாடிகளும் சரி நுகர்வோரும் சரி கடுமையாக பாதிப்புக்குள்ளாவாங்கன்ட்டு யார் ஹேயக் சொல்கிறார் பல விதமான கருத்துக்களை. ஆனால் தனியாருக்கு விட்டு என்ன ஆகும், லாபத்துக்காக அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு விதமானது. இன்னொன்று என்னென்னு சொன்னால் எலிமினேஷன் ஆஃப் இனிடேட்டிவ்ஸ் அதாவது ரெண்டாவது வரக்கூடியது என்னென்னா எலிமினேஷன் ஆஃப் இனிடேட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடியது. அதாவது தன்முனைப்பு அப்படிங்கிறது, அதாவது தன்னார்வமாக செயல்படுறாங்க இல்லையா இனிடேட்டிவ், அது இங்கே குறைஞ்சி போயிடுது அப்படிங்கிறாங்க. முனைப்போடு செயல்படுது இனிடேட்டிவ்ஸ் ஒரு ஆர்வத்தோடு செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எலிமினேஷன் இங்கே அது கட்டுப்படுத்தப்பட்டு விடுகிறது. அண்டர் கண்ட்ரோல்டு அண்டர் சென்ட்ரலைஸ்டு பிளானிங் மத்திய திட்டமிடல் மூலமாக தேர் வில் பி நோ இன்சென்டிவ் ஃபார் இனிடேட்டிவ்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ். அதாவது இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த திட்டமிடுதல் மூலமாக நோ இன்சென்டிவ் ஃபார் இனிடேட்டிவ்ஸ் அந்த ஆர்வமாக செயல்படுறாங்களே அவங்களுக்கு ஊக்கவுதயம் வழங்கப்படுறதில்ல. அதே மாதிரி புதுமைகள் செய்கிறவங்களுக்கும் எந்த ஒரு ஊக்கவுதயமும் கிடையாது திட்டமிடுறதில்ல. பிளானிங் ஃபாலோஸ் routine procedure and make a stagnation and growth. The options of initiatives may affect progress in following ways. அதாவது திட்டமிடுதல் மூலமாக என்னென்ன புதுமை செய்கிறவங்களுக்கோ ஒரு ஆர்வமாக செய்கிறவங்களுக்கோ எந்த ஒரு இன்சென்டிவும் கிடையாது, ஒரு ஊக்கவுதயமெல்லாம் கிடையாது. அதனால் திட்டமிடல் என்ன ஆகுது, ரொட்டீனாக ப்ரொசீஜர் அப்படியே வழக்கமான விதிகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதன் காரணம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஸ்டாக்னேஷன் அண்ட் குரோத் வளர்ச்சியில் ஒரு தேக்க நிலை ஏற்படுகின்றது. இது என்ன பண்ணுது, இனிடேட்டிவ்ஸ் அந்த தன்னார்வத்தோடு செயல்படுறவர்களையும் அஃபெக்ட் ப்ரோக்ரஸ் இன் ஃபாலோயிங் வேஸ் பல்வேறு விதங்களில் அந்த தன்னார்வத்து செயல்படுறவர்களையும் பாதிக்கின்றது. எப்படின்னா பார்க்கலாம். த ஆப்ஷன்ஸ் ஆர் ப்ரைவேட் ஓனர்ஷிப் அண்டு ப்ராஃபிட் மோட்டிவ் discourage entrepreneurs from taking bold decisions and risk taking. அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரைவேட் ஓனர்ஷிப் இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த தனியார் முதலாளிகள் சொல்கிறாங்க இல்லையா, தனியார் உரிமையாளர்களை தனியார் தொழில் நிறுவனங்களை இவங்க லாபத்துக்காக செயல்படுறாங்க இல்லையா, அப்போ அவங்கள நம்ம தடை செய்யும்போது ஆப்ஷன் பண்ணும்போது டிஸ்கரேஜ் என்னாகுது, அவர்கள் ஊக்கம் இழந்து விடுகின்றார்கள். யார், அந்த தொழில் முனைவோர்கள். அதனால் அவங்க தெளிவான முடிவெடுக்கவோ போல்டு டிசிஷன் தெளிவான முடிவெடுக்கவோ ரிஸ்க் டேக்கிங் இடர்பாடுகளை ஏற்றுக்கொண்டு தொழிலை செய்வதற்கோ என்ன பண்ணுறாங்க, லாபத்தை கட்டுப்படுத்துறதுனால அவங்க ஆர்வம் இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அட்ராக்டிவ் ப்ராஃபிட் இஸ் த இன்சென்டிவ் ஃபார் சர்ச்சிங் நியூ ஐடியாஸ், நியூ லைன்ஸ் அண்ட் நியூ மெத்தட்ஸ். திஸ் ஆர் மிஸ்ஸிங் இன் எ பிளானட் எக்கானமி. அட்ராக்டிவாக நல்ல லாபம் வரக்கூடியதாக ஒரு விதிமுறையை கொண்டு வந்தால் அது என்ன செய்யும், அந்த ஒரு விதிமுறையில் இன்சென்டிவ்கள்லாம் புது புது ஆய்வுகளுக்கும் புது புது ஐடியாக்களுக்கும் திட்டங்களுக்கும் புது புது வழிமுறைகளை கையாள்வதற்கும் புது புது மெத்தடு வழிமுறைகளை கையாள்வதற்குமான நல்ல ஒரு லாபத்தை இன்சென்டிவ் கொடுப்பதன் மூலமாக அவர்களை நம்மால் புதியதாக உருவாக்க முடியும். ஆனால் இதெல்லாம் திட்டமிட்ட பொருளாதாரத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. அடுத்தது, as all enjoy equal reward under planned economy irrespective of their effort, efficiency and productivity, nobody is interested in undertaking new and risky ventures. எல்லாமே as all enjoy equal reward under planned economy. இதில் என்னதுன்னு சொன்னால் எல்லோருமே சமமான ஊக்கவுதியம் வெகுமதியை பெறுகின்றார்கள் திட்டமிட்ட பொருளாதாரத்தில். இதில் இர்ரெஸ்பெக்டிவ் ஒரு வழிமுறையே இல்லாமல் ஒரு பாரபட்சமே இல்லாமல் ஒருவருடைய எஃபோர்ட் முயற்சிக்கோ எஃபிஷியன்சி அவருடைய திறமைக்கோ அவருடைய உற்பத்திக்கோ ப்ரொடக்டிவிட்டிக்கோ எந்த ஒரு வெகுமதியும் கிடையாது, எல்லோருக்கும் சமமாக கொடுக்குறாங்க.
நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். இதன் மூலமாக என்ன ஆகுது, அண்டர்டேக்கிங் நியூ அண்ட் ரிஸ்க் வெஜர்ஸ், புது புது நிகழ்வுகளை ஐடியாக்களை ஏற்படுத்தவோ தேவையான இடர்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வணிகர்களோ இங்கே உருவாவது கடினமாகின்றது. ஸோ என்ன பண்ணுறது, ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. அதே மாதிரி இந்த பியூரோக்ரசி, அதாவது ஏகதோச்ச அதிகாரம், தன்னிச்சையாக செயல்படுறது. நான் தான் பெரிய ஆள், ஒரு கீ போஸ்ட்டை வந்துட்டு நான் தான் மேனேஜர், நான் சொன்ன மாதிரி தான் நடக்கணும், இது என்னுடைய நிறுவனம் தான், நான் சொன்னது நடக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த பியூரோக்ரேசின்னு சொல்லக்கூடிய அந்த அட்டானமஸ் பவர், அந்த ஏதோச்ச அதிகாரம் அண்டு ரெட் டேபிசம், சிவப்பு நாடாமுறைன்னு சொல்லக்கூடிய லஞ்ச பேரொழி இருக்கு இல்லையா, அந்த சிவப்பு நாடாமுறை, விச் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிளானட் எக்கானமி. திட்டமிட்ட பொருளாதாரத்தில் இந்த ஏதோச்ச அதிகாரங்கிறதும் சிவப்பு நாடாமுறையும் இயல்பான ஒன்றாகி விடுகின்றது. கிரிப்பிள் த இன்டேட்டிவ் ஆஸ் த கேஸ் ப்ரொசீஜரல் டிலே அண்ட் டைம் லாஸ். இதில் என்ன ஆகுது, அந்த தன்னார்வத்தோடு செயல்படுகின்றார்கள் இல்லையா, அவங்களால என்ன ஆகுறாங்க, இங்கே வடிகட்டப்படுகின்றார்கள். கேஸ் ப்ரொசீஜரல், தேவையில்லாத விதிமுறைகளாலும் விதிமுறைகளின் தாமதத்தாலும் டைம் லாஸ், கால விரயத்தாலும் அவர்களுக்கு போதுமான அளவிற்கு மரியாதைலாம் போகுது. அதனால் என்ன ஆகுது, இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இங்கே சிவப்பு நாடாமுறை லஞ்ச முறையும் ஏதோச்ச அதிகாரமும் இந்த பியூரோக்ரேசிங்கிற ஏதோச்ச அதிகாரமும் செயல்படுறதுனால பொருளாதாரம் பலமிழந்துவிடும். அதே மாதிரி இந்த ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இஸ் டிஸ்டர்ப்டட், அதாவது இங்கே வியாபாரம் மிக சுலபமாக பாதிக்கப்படுகிறது, டிஸ்டர்ப் பண்ணப்படுது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஈவன் சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸ் லைக் ரஷ்யா அண்ட் சீனா ஆஃப்டர் இன்சென்டிவ்ஸ் டு ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். இதன் காரணமாகத்தான் என்ன பண்ண சொல்கிறாங்க, சீனா ரஷ்யா மாதிரி சமதர்ம நாடுகளிலும் கூட அங்கே இதற்கு இல்லையா, அதில் என்ன இருக்குது, சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸ் இல்லையா, சமதர்ம பொருளாதாரத்தை கொண்டுள்ள சீனா ரஷ்யா போன்ற நாடுகளிலும் கூட தனியார் செயல்படுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, ஊக்குவதியம் கொடுக்குறாங்க, நல்லா சிறப்பாக செயல்படுங்கன்னு சொல்லி. அப்போ தான் பொருளாதாரம் நல்லா இருக்குங்கிறதுக்காக. ஸோ அரசு திட்டமிட போன்ற பொருளாதாரத்தில் இவைகளெல்லாம் பாதிப்புக்குள்ளாகுது, தனியாரை முடக்கி வைக்கிறதுனால. ஹை காஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, அதிகப்படியான செலவு, கூடுதலான செலவு, அதிகமாக நிர்வாக செலவு. நோ டவுட் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் பிளானிங் சச் as இண்டஸ்ட்ரியலைசேஷன், சோசியல் ஜஸ்டிஸ், ரீஜனல் பேலன்ஸ் ஆர் குட். சந்தேகமில்லை, திட்டமிட்ட பொருளாதாரத்தினுடைய பலனானது எப்படி இருக்குது, தொழில்மயமாகிறது, சமூக நீதி, சமுதாய வளர்ச்சி, அதாவது வட்டார வளர்ச்சி போன்றவையெல்லாம் ஏற்படும், நல்ல விஷயம்தான். பட் த காஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த எக்கனாமிக் அஃபேர் outweighs த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளானிங். ஆனால் இதுக்காக செய்கிற செலவு இருக்குது வரக்கூடிய பலனை விடவும் அதிகமானதாக இருக்கின்றது. பிளான் ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இன்வால்வ் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அன் ஆர்மி ஆஃப் ஸ்டாஃப், அதாவது ஆர்மி ஆஃப் ஸ்டாஃபுங்கிறது அதிகப்படியான தொழிலாளர்கள், லார்ஜ் லேபர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதுக்கு தான் ஆர்மி ஆஃப் ஸ்டாஃப்னு சொல்லியிருக்காங்க. ஆர்மிங்கிறதுல இராணுவம் அதிகப்படியான ஆட்கள் தேவைப்படுகின்றார்கள். இதை ஃபார்முலா உருவாக்குறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் டேட்டா கலெக்ஷன், புள்ளிவிவரங்களை திரட்டுவதற்கும் நிர்வாகம் செய்வதற்கும் அதிகப்படியான ஆட்கள் தேவைப்படுகின்றார்கள். ஆஸ் லீவிஸ் ரிமார்க்ஸ் லீவிஸ் சொல்கிறாரு, த பெட்டர் வே ட்ரை டு பிளான், நல்ல திட்டமிடுதல் மூலமாக நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது தான். த மோர் பிளானர்ஸ் வி நீடு, ஆனால் அதுக்கு நிறைய திட்டமிடர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஒரு நல்ல திட்டமிடல் நல்லது நடக்கும், ஆனால் அதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஆர்தர் லூயிஸ் சொல்கிறாரு, இன் adequate டேட்டா ஃபேக்கல்டி எஸ்டிமேஷன்ஸ் அண்டு improper implementations of plans result in wastage of resources and gases, either surplus or shortages. ஸோ என்ன பண்ணுறதா, இதன் மூலமாக inadequate டேட்டா, பற்றாக்குறையான புள்ளி விவரங்கள், போதுமான அளவிற்கு இல்லாத புள்ளி விவரங்களும் முழுமையான ஒரு தவறான மதிப்பீடுகளும், ஃபேக்கல்டி எஸ்டிமேஷன் தவறான கணிப்புகளும் தவறான மதிப்பீடுகளும், இம்ப்ராப்பர் சரியான முறையில் செயல்படுத்தப்படாததும் திட்டமிடுதலின் விளைவாக என்னாகுது, வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸ், வளங்கள் வீணடிக்கப்படுகின்றது. அதோடு என்னாகும், கேசஸ் எய்தர் உபரியாகவோ அல்லது பற்றாக்குறையாகவோ போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிர்வாக செலவு அதிகமாக இருக்குதுங்கிறாங்க. அடுத்தது டிஃபிகல்ட்டி இன் அட்வான்ஸ் கால்குலேஷன்ஸ், முறையான அதாவது திட்டம் முன்கணிப்பதில் உள்ள சிரமங்கள் இருக்குது, சரியான முறையில் முன்கணித்தை விட இயலாது. ப்ரைஸ் மெக்கானிசம் ப்ரொவைட்ஸ்
விலை கருவி இருக்கு இல்லையா, அதனுடைய செயல்பாடு என்னன்னு சொன்னால் ஃபார் த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆமாம் ப்ரைஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை இன் லேசி ஃபேர் எக்கானமி. லேசி ஃபேர் எக்கானமிங்கிறது தலையிட கொள்கை பொருளாதாரம் இல்லையா, அந்த சுதந்திரமான பொருளாதாரத்தில் என்னதுன்னு சொன்னால் தேவை விலை தேவை அளிப்புன்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, இவைகள் மூலமாக விலைக்கருவி செயல்பட்டு தானாகவே பொருளாதாரத்தை சரி செய்து கொள்கின்றது. The procedures, the producers and consumers adjust their supply and demand based on price changes. விலை மாற்றத்துக்கு ஏற்றாற்போல் நுகர்வோரும் சரி உற்பத்தியாளர்களும் சரி தேவை அளிப்பை அதற்கு தகுந்தபோல் சரி செய்து கொள்கின்றார்கள். விலை எப்படி மாறுதுங்கிறத பொறுத்து. There is no such mechanism in a planned economy. இந்த விலைக்கருவி திட்டமிட்ட பொருளாதாரத்தில் இல்லை. Advance calculation is a precise manner. துல்லியமான ஒரு முடிவாக முன்கணிப்பு என்பது இருக்காது. ஆர் இம்பாசிபிள் டு மேக் டிசிஷன் ரெக்கார்டிங் டு கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். உற்பத்தி நுகர்வுக்காக முன்கூட்டியே திட்டமிடுதல் என்பது ஒரு துல்லியமான முடிவாக இருந்து விடாது. இட் இஸ் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட் டு புட் த கால்குலேஷன்ஸ் இன் டு ப்ராக்டிஸ் அண்டர் பிளானிங். திட்டமிட்ட பொருளாதாரத்தில் இது ஒரு சரியான செயல்பாடாக வெரி டிஃபிகல்ட்டு ஒரு கடினமான ஒரு முன்கணிப்பாக அமைகின்றது. முன்கணிப்பு செய்வது என்பது திட்டமிட்ட பொருளாதாரத்தில் கடினமான பணியாக உள்ளது. எக்ஸஸ் சப்ளை அதிகமான உற்பத்தியோ எக்ஸஸ் டிமாண்ட் அதிகமான தேவையோ கேன் ஆல்சோ ஹேப்பன் இன் த மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமி. அதாவது அங்காடி சார்ந்த பொருளாதாரத்தில் இந்த லைஸ் பேர் எக்கானமின்னு சொன்னோம் இல்லையா, அந்த சுதந்திரமான பொருளாதாரத்தில் அதிகமான தேவையோ அதிகமான அளிப்போ இருக்க வாய்ப்புகள் உண்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இட் ஹாஸ் ஹேப்பன் இன் த மெனி கேபிட்டலிஸ்ட்டு. அந்த இடத்த மாற்றிக்காங்கப்பா, எக்ஸ்பிளஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு அர்த்தமில்லாத வார்த்தை. அந்த இன் மெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு அடுத்ததாக கேபிட்டலிஸ்டிக் எக்கானமிஸ்ன்னு போட்டுக்காங்க. அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்தில் இன்க்ளூடிங் த யூஎஸ் அந்த வார்த்தையை கேபிட்டலிஸ்ட்னு மாற்றிக்காங்க. இன்ஃபேக்ட் இட் ஹேஸ் ஹேப்பனடு. அதாவது தன்னிச்சையான அந்த சுதந்திர பொருளாதாரத்தில் அதிகமான தேவையோ அதிகமான அளிப்போ இருக்கலாம் தான். இதில் என்ன உண்மைன்னு சொன்னால் இன்ஃபேக்ட் இந்த ஹேப்பனடு இது நிகழுது மெனி கேபிட்டலிஸ்ட் எக்கானமிஸ் பல முதலாளித்துவ பொருளாதாரத்தில், உதாரணமாக இன்க்ளூடிங் யூஎஸ் அமெரிக்கா உள்பட முதலாளித்துவ நாடுகளிலும் அதிகமான தேவை அதிகமான அளிப்பு என்பது இருக்கக்கூடியது தான். ஸோ அது இல்லைன்னு சொல்ல முடியாது. திட்டமிட்ட பொருளாதாரத்தில் இல்லைங்க இருக்குதுங்கிறதுக்காக தன்னிச்சையான பொருளாதாரத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கலாம். ஆனால் விலைக்கருவிகளை சரி செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது திட்டமிட்ட பொருளாதாரத்தில் இல்லை. The arguments against planning are mostly concerned with centralized and totalized planning. சொல்லப்பட்ட எதிரான வாதங்கள், திட்டமிடலுக்கு எதிரான வாதங்கள் எல்லாமே மத்திய திட்டமிடல் மற்றும் டோட்டலேரியன் திட்டமிடல் மொத்த திட்டமிடல் மூலமாகத்தான் இது இருந்திருக்குது. இதனுடைய குறைபாடுகள் எல்லாம் அதிகமாக இருக்குது. த டெமோக்ராட்டிக் பிளானிங் ஜனநாயக ரீதியான திட்டமிடுதலில் பிளானிங் பை இண்டிவிஜுவல் அண்டு டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் எஸ்பெஷலி அண்டர் மிக்சடு எக்கானமிஸ் கிவ் ஈக்குவல் ரோல் ஃபார் ப்ரைவேட் செக்டர் அண்டு பப்ளிக் செக்டர். ஆனால் ஜனநாயக திட்டமிடுவதன் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பிளானிங் பை இன்வெஸ்ட்மெண்ட் மேலே சொன்னது மத்திய திட்டமிடல் மற்றும் டோட்டலேரியன் பிளானிங் மொத்த திட்டமிடல் மூலமாக இது நடக்கலாம். ஆனால் ஜனநாயக திட்டமிடுதலில் என்ன இருக்குது, ஜனநாயக திட்டமிடுவதிலும் பிளானிங் பை இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது தூண்டப்பட்ட திட்டமிடுதல் மூலமாகவும் அண்டு டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் பரவலான திட்டமிடுதல் மூலமாகவும் எஸ்பெஷலி அண்டர் மிக்சடு எக்கானமி கலப்பு பொருளாதார நாடுகளில் ஈக்குவல் ரோல் ஃபார் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் தனியார் மற்றும் பொதுத்துறைகள் சரியான முறையில் சமமாக நடத்தப்படுகின்றது. புரியுதா? இந்த திட்டமிடுதல் ஜனநாயக திட்டமிடல், தூண்டப்பட்ட திட்டமிடல், மத்திய பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் இவைகள் மூலமாக வளர்ச்சி குறைந்த பொருளாதாரத்தில் தனியார் துறையும் பொதுத்துறையும் சமமாக பங்கெடுத்து கொள்கின்றது. பிளானட் எக்கானமி அப்பியர் டு பி மோர் எஃபிஷியன்ட் ஆப்ரேஷனலி தன் ஏ மார்க்கெட் எக்கானமி. அங்காடி பொருளாதாரத்தை விடவும் திட்டமிட்ட பொருளாதாரம் மிகவும் திறன் வாய்ந்து செயல்படுவதாக தோன்றுகிறது. ஜஸ்ட் அப்பியர்ஸ் தோன்றுகின்றது. ஸோ த கொஷின் இஸ் நாட் ஒன் பிளான் திட்டமிடுவதா ஆர் நோ பிளான் திட்டமிடாமல் இருப்பதா, பட் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பிளான். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் திட்டமிடுவதா, இதுதான் கேள்வி அங்கே இருக்குது. நோ நாட் ஒன் ஆஃப் த பிளான் திட்டமிடுறதா, நாட் ஒன் ஆஃப் த பிளான் திட்டமிடுறதா, நோ பிளான் திட்டமிடாமல் இருக்கிறதா, பட் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பிளான் ஏதாவது ஒரு வகையில் திட்டமிடுவதா, இது மாதிரியான கேள்விகள் இருக்குது.
the right mix of market mechanism and state intervention is right proportion will promise accelerated economic growth accompanied by stability and social justice. இது என்னென்னா சரியான முறையில் மிக்ஸ் கலந்து மார்க்கெட் மெக்கானிசம் அங்காடி சக்தியோடு அரசின் தலையீட்டையும் மார்க்கெட் மெக்கானிசம் அண்ட் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அங்காடி சக்தியோடு அரசின் தலையீட்டையும் சரியான முறையில் கலந்து கொண்டு ரைட் ப்ரொப்போஷன் சரியான விதத்தில் கலந்து வில் ப்ராமிஸ் ஆக்சிலரேட்டட் எக்கனாமிக் க்ரோத் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் விதமாக பொருளாதாரத்தை முடுக்கிவிடும் விதமாக அக்கம்பெனி ஸ்டெபிலிட்டி அதோடு ஒரு நிலைத்த தன்மையும் சமூக நீதியையும் ஏற்படுத்தும் விதமாக திட்டமிடுதலே சிறந்த ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாரையும் சேர்த்து கொள்ளணும், அங்காடி சக்திகளையும் தனியாரையும் சரியான முறையில் அரசின் தலையீட்டோடு கலந்து கொண்டு சரியான விதத்தில் அங்காடி சக்தியையும் அரசின் தலையீட்டையும் சரியான விதத்தில் கலந்து அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சியை முடுக்கிவிடும் விதமாகவும் அதோடு ஒரு நிலைத்த தன்மையும் சமூக நீதியும் ஏற்படும் விதமாக திட்டமிடுதல் அவசியமான ஒன்று அப்படின்னு திட்டமிடுதலுக்கு எதிரான கருத்துலேருந்து ஒரு முடிவுக்கு வந்து சேர்றாங்க. ஓகேவா? இதுதான் இன்றைக்கி பார்த்ததில் கேஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கேஸ் ஆஃப் பிளானிங்னு சொல்கிறது. திட்டமிடுதலுக்கு ஆதரவாகவும் எதிரான கருத்துக்கள்னு பார்த்துருக்கோம். முக்கியமானது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, தெளிவாக படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதி அனுப்புங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க, நல்லா எழுதி அனுப்புங்க, நம்ம நல்ல மார்க் எடுத்துக்கலாம். நாளைக்கு +2 ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு வீக்லி டெஸ்ட் இருக்குது, மறந்துடாதீங்க. நல்லா படிங்க, நல்லா காலையில் எழுதி கரெக்டாக என்னுடைய இண்டிவிஜுவல் நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க, குரூப்பில் போடாதீங்க. 6 நாள் எல்லா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலில் கொண்டாந்து பேப்பரை கொடுத்துருங்க, நாங்கள் வேல்யூஷன் பண்ணி மார்க் சொல்லிடுறோம். ஓகேவா? மறந்துடாதீங்க, நாளைக்கு நல்லா எழுதுங்க வீக்லி டெஸ்ட்டை. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.